நம்ம இங்கேருந்து இந்த ஓடையிலேருந்து வெளியில் போய் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜங்கிள் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடற்கரைக்கு தான் போக போகிறோம். அதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட இங்கேருந்து 6-7 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். கப்பன் பேக் கீழே போட்டா ஏனிஷா கப்பன் பேனு கப்பன் பேக் ஏதாவது தீன் what the fuck. ஸோ இதால் தான் வெளியில் போகணும்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுது. ஆனால் அதில் டேர்ன் பண்ண இல்லாத அப்படி சொல்லி போட்டு சைன் வேறு போட்டிருக்காங்க. பட் கூகுள் மேப் இப்படி காட்டுது. எல்லோரும் இதெல்லாம் போகிறாங்க. அது நாங்களும் இதில் வந்தோம். ஓகே, இப்போ காலி கோட்டையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ ஜங்கிள் பீச் போகிறதுக்கு இந்த ரவுண்ட் அபவுட்டில் இருந்து வலது பக்கத்தில் போகணும். கொஞ்சம் பிஸியான சிட்டி தான் காலி, கொஞ்சம் பிஸியான சிட்டி தான். நிறையா ட்ராஃபிக்ஸ் இருக்குது, மேலே வாகனங்கள் நிறையா இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வலது பக்கம் ஃபுல்லாகவே வந்து கடல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஜங்கிள் பீச் வரைக்குமே அப்படி கடலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வலது பக்கத்தில். ஸோ நம்ம அப்படியே போவோம். என்ன இந்த ரோட்டில் வந்து எனக்கு சரியான ட்ராஃபிக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து ஓட வேண்டியிருக்கு. உண்மையிலே சரியான ட்ராஃபிக், எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் ட்ராஃபிக் இருக்குது இந்த இடத்துல. மேலே ஒரு ட்ராஃபிக் இருக்குன்னு எதிர்பார்க்கல, பட் ட்ராஃபிக்காக இருக்குது. இதில் வலது பக்கம் இப்போ வளைக்கணுமாம் ஜங்கிள் பீச் போகிறதுக்கு இந்த சந்தியில். நம்ம ட்ராஃபிக் மாமா இருக்கிறாங்கோ. ஓகே, இதான் ஜங்கிள் பீச்சில் வந்து போட் டூர்லாம் இருக்கான். கிளாஸ் போட் டூர், ஸ்னோரிங் டூர்ஸ், ஃபிஷிங் டூர், சன்செட் டூர், கடலிங் போட்ஸ், ஜெட்ஸ்கி டூர்ஸ்ன்னு சொல்லிப்போட்டு நிறைய டூர்ஸ்லாம் இருக்கும். அடுத்தது வந்து பார்க்கிங்குக்கு வந்து 100 ரூபா அப்படின்னு போட்டிருக்குறாங்க. இதுலேருந்து வெளிக்கிட்டாச்சு ஜங்கிள் பீச் போகிறதுக்கு. அதில் வந்து ஒரு சிலுவை வச்சுருக்குறாங்க. சிலுவை வச்சு அதில் நிறைய எழுதியிருக்காங்க சிங்களத்தில், இங்கிலீஷ்லேயே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சன்கிரஷ்ன்ற குளிர்பானம், தண்ணி அதெல்லாம் விற்கிறாங்க. அதே மாதிரி இளநியும் விற்கிறாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் ஜங்கிள் பீச் அப்படின்னு சொல்கிறதுண்டா, இந்த பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய காடு மாதிரி இருக்குது. இந்த காடு மாதிரி இருக்கிற இடத்த தாண்டி போகணும். அதனால தான் இது ஜங்கிள் பீச் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி காடு மாதிரி தாண்டி போய் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால தான் இது ஜங்கிள் பீச்சுன்னு சொல்கிறாங்க. வெள்ளைக்காரன் நக்கல் அடிச்சுட்டு போகிறான். பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருந்து அப்படியே ஒரு திடீர்னு ஒரு பீச்சுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். செமையாக இருக்கு. மேலே இந்த வியூ வந்து வடிவாக இருக்கும். மேலே பாருங்க. இப்படி இதில் வந்து இந்த போட் சர்வீஸ்னால் இந்த போட்டில் எல்லாம் போகலாம். அதே மாதிரி ஸ்பீட் போட் வச்சுருக்குறாங்க, நார்மல் போட்டெலாம் வச்சுருக்குறாங்க. அது எல்லாமே வாங்கி போகலாம். அடுத்தது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் வந்து குளிச்சுட்டு சன் பாத் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்மளை போடி இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன செய்கிறதுன்ட்டு. ஓகே காய்ஸ், இப்போ இதிலேருந்து ஜங்கிள் பீச்சிலேருந்து வெளிக்கிட்டுட்டோம் வெளியில். ஜங்கிள் பீச்சிலேருந்து வெளிக்கிட்டாச்சு. பார்க்கிங்க்கு வந்து 100 ரூபா காசு கொடுத்தேன். ஃப்ரெண்ட் போடி எனக்கு கொடுத்துருப்பானுகள். ஸோ ஜங்கிள் பீச் தான் குளிப்ப கொண்டு வந்தது. பட்டு கொஞ்சம் பீச்சில் வந்து மணல் கலந்த தண்ணியாக இருக்கிறதுனால இவங்க குளிக்கலை. திருப்பியும் வேற எங்கேயோ இதுக்கு முன்னுக்கு இருக்கிற பீச்சில் வந்து குளிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு திருப்பி அந்த பின்பக்கம் போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்கிள் பீச்சில் இருந்து எங்கே போயிட்டுருக்குறோன்னா தல்பை பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே போய் பாவம் பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குளிக்க இயலுமா அப்படின்னு பார்த்துட்டு குளிக்க இயலுண்டா அந்த இடத்துல குளிப்போம். குளிக்க இயலாது, கொஞ்சம் சரியில்லை பீச் அப்படின்ட்டா வேறு எங்கேயாவது குளிக்கிறதுக்கு பீச் பார்க்கணும். வளப்பாங்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் உமன் வந்து, அதாவது ஒரு ஃபாரினர் பொம்பளை வந்து ஸ்பெஷல் அதிவிசேஷ சாராயம்னு சொல்லுவோம் இல்லையா, இலங்கையிட ஒரு சாராயம் அது வாங்கிட்டு போனாங்க. அவங்களோட கல்ச்சர் அப்படி தான், நம்ம தப்பு சொல்லிடாது. அவங்க வந்து அது மீன்ஸ் அல்கோஹால் வந்து அருந்துறத வந்து அவங்க பெரிய ஒரு விஷயமாகவே அவங்க கருத மாட்டாங்க. அதனால் நம்ம பிள்ளைன்னு சொல்லல அது அந்த அளவுக்கு. பட் நம்மளோட கல்ச்சர் அப்படி இல்லை. நம்மளோட கல்ச்சரில் வந்து அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என்னென்னா குடித்தாலுமே வந்து அவங்களுக்கு லிமிட் தெரியும் எந்த அளவுக்கு குடிக்கணும் அப்படின்னு. இப்போ குடித்தாங்கன்னு சொன்னால் அவங்க கார் ஓட்ட மாட்டாங்க, ட்ரைவ் பண்ண மாட்டாங்க. அப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க, வெளியெல்லாம் போய்க்க மாட்டாங்க. அவங்க குடித்தாங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி ப்ரிகாஷனோடு இருந்துப்பாங்க. பட் நம்ம டாக்கள் அப்படி இல்லை. குடிச்சு போட்டு தான் கார் ஓட்டுறது, ஆக்சிடென்ட் எல்லாமே செய்வாங்க. அந்த வகையில் அவங்க அதை பாராட்டணும். அவங்களுக்கு வந்து அந்த லிமிட் தெரியும், எந்தளவுக்கு செய்யணும் எந்தளவுக்கு செய்யக்கூடாது. அந்த வகையில் அவங்க நல்ல நம்ம டாக்களோட அந்த அவங்க சொல்கிறது ஃபாரினர்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உட்காந்து பார்க்குவோம். இப்போ வந்து தல்பை பீச் பார்க்குக்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், தல்பை பீச்சுக்கு வந்துட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்ன அந்த பூல் மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து ஸ்விம் பண்ணுறாங்க, உள்நீச்சல் அடிக்கும். கைஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டோம் என்னத்துக்கு, தல்பை பீச். அதில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு சொன்னால் அந்த மாதிரி சரியாக நாங்கள் ஃபுல்லாகவே வந்து நிரம்பி வலியுது தண்ணி. அதனால் வந்து காட்டுறது கொஞ்சம் கஷ்டம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சின்ன சின்ன இந்த பூல் மாதிரி, அதாவது வந்து தொட்டிகள் மாதிரி இப்படி கட்டி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போய் எல்லோரும் இறங்கி குளிப்பாங்க. தம்பியை பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குது அந்த தொட்டி, அதனால் வந்து விலங்குதான்னு தெரியலை. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. முதல்ல வந்து தண்ணி இந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். அதான் பாருங்கள், இந்த இதில் விலங்குன்னு நினைக்கிறேன் தொட்டி. இப்படி தொட்டியாக நிறையா தொட்டி அப்படியே எங்காலங்காலையெல்லாம் இருக்குது. அந்த அவங்களாம் பார்த்தீங்கன்னா விளங்கும், அந்த அப்படி இப்படி இருக்குது. அதில் வந்து குளிப்பாங்க எல்லோரும். இதுக்கு தான் அது ஃபேமஸ். இதுக்கு தான் அந்த தல்பை பீச் ஃபேமஸ். மற்ற பீச்சில் விட என்ன விஷயத்தில் இது வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு தான் இந்த விஷயத்தில் தான் வேறுபாடு இருக்குது. பார்த்தா சரியான பாசியாக இருக்குது, லைட்டாக வழுக்குது. பட் ஓகே, நல்ல மேலே குடிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பாசிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசியாக இருக்குது. ஓகே காய்ச்சி, இப்போ உள்ளே இறங்கி குளிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். குளிச்சுப்போம் உள்ளே போய். இந்த தொட்டியிலேருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே குகை மாதிரி ஒரு பாதை போய் ஜாயிண்ட் ஆகுது. கரைகளில் பார்த்தீங்கன்னா கரை பகுதியில் வந்து சின்ன சின்ன ஷார்ப்பான சூறான கல்லுகள்லாம் இருக்குது. அது வந்து காலில் டக்குன்னு குத்துது, அதனால் கீழே விழ வச்சிருது. காலெலாம் நோய். ஸ்பெண்ட் பண்ணோம். குளிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து அம்பலாங்கோட நோக்கி போக போகிறோம். அடுத்தது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இப்போ நான் வந்து பின்னேருக்குலாம் வந்தோம், அதனால் கொஞ்சம் அலை கூடவாக இருந்துச்சு. வாரன்னா நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா அலைகள் குறைவாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்து குளிச்சுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அடுத்தது வந்து இப்போ அலையெல்லாம் கூடுனதுனால நிறைய கல் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னு சொன்னால் கையெல்லாமே வந்து செம்மையாக சிவந்து போயிருக்குது. அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாகவே சிவந்தான் போயிருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் அந்த அலைகள் அடிக்கிறதுனால நம்ம உடம்பெல்லாம் போய் தலையில் முட்டுப்படுறதுனால இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் மாதிரி சிவந்து போய் வந்துடுது. ஸோ அதையும் தாண்டி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இதில் இப்போ இந்த பார்க்கிங் வந்து நிப்பாட்டினா அதில் ஒரு ஆளுக்கு 200 எடுத்தாங்க. ஒரு ஆளுக்குண்டா ஒரு பைக்குக்கும் 2 பேருக்கும் சேர்த்து 400 ரூபா. அப்போ ஒரு ஆளுக்கு 200 ரூபா அந்த மாதிரி கணக்கில் எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அது 200 ரூபா வந்து பார்க்கிங் மட்டும் இல்லை, அதில் வந்து குளிக்கிறதும் சேர்த்து தான். சின்ன ஷவர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம அந்த கடல் தண்ணியில் குளிச்சுட்டு வந்து அந்த நல்ல தண்ணியில் குளிக்கலாம்.
ஸோ தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போ இதிலேருந்து அப்படியே அம்பலாங்கூட போவோம். அம்பலாங்கூட போய் அவங்க ஃப்ரெண்ட் படி இந்த வீட்டை சாமான்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொழும்புக்கு போவோம். அதான் இதுக்கு பிறகு இருக்கிற பிளான். நம்ம தல்பை பீச்சில் இருந்து இப்போ வெளிக்கிட்டுட்டோம். இப்போ பாருங்க, நம்ம மீன்பிடி படகுகள் இருக்குது இடது பக்கத்தில், வடிவாக இருக்குது. அது மாதிரி சர்ஃபிங்கும் செய்யலாம். அது சர்ஃபிங் அங்கே பழகி கொடுக்குறாங்க, அது பழகிட்டு நம்ம செய்யலாம். பாருங்க காய்ஸ், எவ்வளவு டிராஃபிக் இந்த இடத்துலலாம், வேறு லெவல் டிராஃபிக். ஸ்லோவாக அந்த இடத்துல நம்ம போக வேண்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இருக்குது இடது பக்கத்தில், கடலோடையே சேர்ந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃப்ரெஷ் உடனுக்குடன் பிடிச்சிட்டு வந்து விற்கிற மீன்களாக தான் இருக்கும். நம்மளோட இடத்துல இருக்குது, அது மன்னாரில் சொல்கிறேன் இப்படி. பட் இங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து மீன் பிடிக்கிற முறை கொஞ்சம் வித்தியாசம்னு நினைக்கிறேன். மன்னார் நம்ம வடக்கில் நம்ம மீன் பிடிக்கிறத விட என்ன வித்தியாசம்லாம் எனக்கு தெரியாது, பட் சொல்லுவாங்க வித்தியாசம். இப்போ வந்து எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா காலி டவுனில் தான் நிற்கிறோம். இதில் இருந்து அம்பலாங்கூட போகணும், அது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இங்கேருந்து காலி டவுனில் இருந்து. ஸோ அம்பலாங்கூட நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்த பாதையால் போகலை, வேறு பாதையில் போகிறோம். என்ன சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் மேண்டு. இல்லை சரியான டயர்ட் கைஸ். அந்த இதில் குளித்ததுனால இதில்டா பேரும் வருது இல்லை, தல்பை பீச்சில் குளித்ததுனால என்ன சொன்னால் அதில் அடிபட்டு உடம்புலாம் சரியான வருத்தம். அந்த பாறைகளில் உடம்புலாம் அடிபட்டு செம வருத்தம் உடம்புலாம். இது பாலம் உண்டு. இந்த பாலத்தில் ஒரு வாகனம் தான் வந்து அட் அ டைமில், அதாவது ஒரே நேரத்தில் வந்து ஒரு வாகனம் தான் போகலாம். ஏன்னா அவ்வளோ சின்ன ரோட், வடிவாக இருக்கும் மேலே செம. பாருங்க கைஸ், செமையாக இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், செமையாக இருக்குது இந்த ரோட். எவ்வளோதான் நல்ல ரோட்டுகள் இருந்தாலும் இந்த மாதிரியான ரோட்டுகளில் வந்து உண்மையிலேயே ரைட் பண்ணுறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், நல்லாயிருக்கும். ஓகே,
இதை பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு ஆறு போகுது, வலது பக்கத்துலேயும் அதே ஆறு தான் போகுது. ஓகே கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா கோல் ரைடை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு நுவைகோடைக்கு வந்துட்டோம். வேறு வழியில் இருட்டிட்டு, அதனால் வேறு வழியில் ஒன்றுமே வ்ளாக் பண்ணலை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரைடில் இருந்து நிறையா விஷயங்கள், புது புது விஷயங்கள் உண்மையிலே கற்றுக்கொண்டேன். அதே மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் இந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. அண்டில் தென், ரேவான்.